வெளிநாட்டு பெண்களை பாலியல் தொழிலில் தள்ளிய வழக்கில் 4 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த கும்பல் தலைவன் மதுரையில் கைதாகியுள்ளார். யார் இந்த சிக்கந்தர் பாதுஷா? கோவை ஆவாரம்பாளையம் அருகே சாலையில் சென்ற நபரிடம் 4500 ரூபாயை பறித்ததாக போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை ரேஸ்கோர்ஸ் போலீசார் கைது செய்தனர். அவரை போலீசார் பிடிக்க சென்றபோது தப்ப முயன்றதில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட ஸ்டீபனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. ஸ்டீபன் மதுரை மாவட்டம் தேனியைச் சேர்ந்த சிக்கந்தர் பாதுஷா என்பவரிடம் மேலாளராக பணியாற்றி வந்ததும், இவர்கள் ரஷ்யா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து இளம் பெண்களை சுற்றுலா பயணிகள் போல் அழைத்து வந்து தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தி வந்ததும் தெரியவந்தது. மேலும் பாலியல் தொழில் மூலம் மாதம் பல லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டி வந்த சிக்கந்தர் பாதுஷா தமிழகத்தில் உள்ள பல்வேறு ரவுடி கும்பலுக்கு வங்கிக் கணக்கு மூலம் நிதியளித்து வந்ததையும் போலீசார் கண்டறிந்தனர். ஏற்கனவே சிக்கந்தர் பாதுஷா குறித்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் அவரை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது அவர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. அவரை பிடிக்க சென்றபோது அங்கிருந்து தப்பி துபாய்க்கு பறந்தார். எனவே அவரை பிடிக்க அனைத்து விமான நிலையங்களையும் போலீசார் உஷார்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் துபாயிலிருந்து சென்னை வந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அவரது நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்த போலீசார் மதுரை மாவட்டத்தில் வைத்து அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அப்போது தப்ப முயன்ற சிக்கந்தர் பாதுஷாவின் காலிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவரையும் போலீசார் கோவை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். பாதுஷா 40 வழக்குகளிலும் ஸ்டீபன் 20 வழக்குகளிலும் தொடர்புடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். சிக்கந்தர் பாதுஷா பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய நபர்களுடன் தொடர்பில் இருந்து வந்தது தெரிய வந்ததால் அவரது செல்போனில் உள்ள விவரங்களை போலீசார் சேகரித்து வருகிறார்கள். மேலும் 171 நபர்கள் மூலம் உள்ள வாட்ஸ்அப் குழு மூலம் விபச்சார தொழிலில் கொடிகட்டி பறந்ததும் உறுதியாகியுள்ளது. பாதுஷாவிடமிருந்து 13 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது. இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இந்தியா ஏஜென்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி அதில் குறிப்பாக ரஷ்யா, இந்தோனேஷியாவிலேருந்து அங்கேருந்து ஏஜென்ட் மூலமாக பெண்களை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு இங்கே ஆல் ஓவர் இந்தியா ஒரு பிராத்தல் நெட்வொர்க் இவர் தலைமையில் நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அனைத்து இந்த ஆல் ஓவர் இந்தியா ஏஜென்ட் குரூப்புக்கும் சரி, இந்த தமிழ்நாட்டிலும் சரி, மிகப்பெரிய இந்த விபச்சார நெட்வொர்க்குக்கு மூளையாக இந்த சிக்கந்தர் பாஷா என்பவர் தான் செயல்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் பிடிபட்டுள்ளார். ஒரே நேரத்தில் விபச்சார கும்பலைச் சேர்ந்த பாதுஷா மற்றும் ஸ்டீபன் ஆகியோர் போலீசில் சிக்கியிருப்பதை அடுத்து அவர்களின் நெட்வொர்க்கை கூண்டோடு வளைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.